வணக்கம். செய்திச் சுருக்கம். ஆர்ஜேடியின் வாக்குறுதி மீது காங்கிரசுக்கே நம்பிக்கை இல்லை. முதற்கட்ட தேர்தலிலேயே முடிவு தெரிந்துவிட்டது. பீகாரில் முதற்கட்ட தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது. என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அவுரங்காபாத்தில் பிரதமர் மோடி பிரச்சாரம் செய்தார். என்டிஏ கூட்டணி ஆட்சியில் பீகார் வளர்ச்சியடைந்துள்ளது. நிதிஷ் மோடி கூட்டணியில் மக்களின் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. பீகாரில் நடக்கும் டபுள் இன்ஜின் அரசை மக்கள் ஆதரிக்கின்றனர். ஆர்ஜேடியின் பொய் மூட்டைகளை வாக்காளர்கள் நம்ப தயாராக இல்லை. அவர்களின் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் தலைவர்களே அந்த வாக்குறுதிகளை நம்புவதில்லை. அதனால்தான் ஆர்ஜேடியின் வாக்குறுதி பற்றி காங்கிரஸ் தலைவர்கள் மேடைகளில் பேசுவதில்லை. ஆர்ஜேடியின் காட்டாட்சியை மக்கள் ஒருபோதும் மீண்டும் அனுமதிக்க மாட்டார்கள். என்டிஏவின் நல்லாட்சியே தொடர வேண்டுமென விரும்புகின்றனர். முதற்கட்ட தேர்தலில் நடந்த ஓட்டுப்பதிவிலேயே இது தெளிவாக தெரிந்துவிட்டது. பீகார் வளர்ச்சிக்காக ஏற்கனவே பல திட்டங்களை நிறைவேற்றியுள்ள என்டிஏ அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்து மேலும் பல திட்டங்களை நிறைவேற்றும் என பிரதமர் மோடி பேசினார். செங்கோட்டையனுக்கு பின்னால் இருப்பது பாஜ அல்ல, திமுகவாம். உதாரணம் சொல்லி நாகேந்திரன் அதிர்ச்சி. பாஜ மீது செங்கோட்டையன் பழிபோட்ட நிலையில் அவருக்கு பின்னால் திமுக தான் இருக்கிறது என்று பாஜ மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பற்ற வைத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கோட்டையன் இன்னைக்கு பேட்டி கொடுக்கும்பொழுது என்ன சொல்லியிருக்காருனாக்கா, அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜக தான் சொன்னாங்க. அதன் பிறகுதான் நான் இந்த விஷயங்களை கையில் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அவங்க யார் பேசினாங்க, யார்கிட்ட போய் பேசினாங்க, யார் சொன்னாங்கங்கிற விவரத்தை அவர் எதுவும் சொல்லலை. அப்படி சொல்லாத பட்சத்தில் நான் அதில் எதுவும் கருத்து சொன்னோம்னா அது தவறாக போயிடக்கூடாது. இல்லை, ஒரு முக்கியமான நபர், ஒரு அதிமுகவில் முன்னணி தலைவராக இருந்தார். இப்போ அவரே பாஜக தான் காரணம் நாங்கள் இந்த மாதிரி பேசுறதுக்கு, இந்த மாதிரியான செயல்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லை, நீங்கள் இந்த வார்த்தையை கொஞ்சம் சரியாக பயன்படுத்தினா நல்லா இருக்கும். இந்த மாதிரி தவறான செயல்னு சொல்ல மாதிரி இருந்துச்சு இல்லையா? தவறான செயல் நான் சொல்ல, இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னு சொல்றேன். இந்த மாதிரினா எந்த மாதிரி? அதாவது பாஜக தான் அவங்க ஒருங்கிணைக்கணும்னு சொன்னதுக்கு பிறகு நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இவரு அதிமுகவில் தான் இருக்கிறாங்க. அதிமுகவில் இருக்கிற போது ஒருங்கிணைக்கிறதுக்கு யார்கிட்ட போய் சொன்னாங்க, அது முழுசா அவர் பேச்சை முழுசா கேட்டால் உங்களுக்குமே தெரியும். நான் பார்த்தேன், அதில் 6 பேர் போனோம் ஒன்றிணைக்குன்னு சொன்னோம் அப்படின்னாங்க. அந்த 6 பேர் யாருன்னு தெரியல. யார்கிட்ட போய் ஒருங்கிணைக்க சொன்னோம் அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லலை. அந்த பேட்டியில் எதுவுமே தெளிவாக இல்லாதனால அதை பற்றி நான் இந்த கருத்தை சொல்ல முடியாது. என்ன திமுகவுக்கு போட்டின்னு விஜய் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அதிமுக பாஜக அதில் 2 விஷயம் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், உலகத்திலே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. 300 நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மேலே இருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தா அகில இந்திய அளவில் இன்னைக்கு 1000க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்கிறோம். நாங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம், இந்தியாவுக்குள்ள தான் இருக்கிறோம். இவர் ஒரு கம்யூனிஸ்டர் கூட நான் ஆகலை. இவர் இன்னைக்கு எடுத்த உடனே நான் எனக்கும் அதுதான் போட்டின்னு அப்படின்னு சொன்னால் அது எப்படி? நான் சொன்ன விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது. இது யாரா நம்புவாங்களா? முதல்ல 5 நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல ஒரு பாலியல் வழக்குனாங்க. மறுபடியும் நேற்று சம்பவம். டிஎஸ்பியோட பையனும் இருக்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குன்னா அதை எப்படி பாக்குறீங்க? மொத்தத்தில் தமிழ்நாட்டில் காவல்துறை முதல்ல கலைஞர் தான் முன்னாடி சொல்லுவார். அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது காவல்துறையுடைய ஈரல் புறையோடி விட்டது அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். அது அன்னைக்கு நடந்துச்சோ இல்லையோ, இப்போ தமிழ்நாட்டில் காவல்துறைக்கு இப்போ ஈரல் புறையோடி விட்டது. அது மட்டுமல்ல, ஒரு எஸ்எஸ்ஐ அவரே காவல் நிலையத்துக்கு வந்த ஒரு பெண்ணை தவறான முறையில் நடந்து கொண்டார், பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கினார். இன்னொரு ஸ்டேஷனில் தன்னுடைய உடன்பிறந்த சகோதரன் நாங்கள் இருக்கிறான்னு பார்க்க போன ஒரு சகோதரியை ஒரு காவல்துறை அதிகாரி அவங்க தவறான முறையில் அவங்கள ஜாதி பேரை சொல்லி பேசி இல்ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க. இது வாடிக்கை தான். அதனால் டிஎஸ்பி பையன் விதிவிலக்காக இருக்க முடியாது. அது யாருன்னு பார்த்து கண்டுபிடிக்க வேண்டியது முதலமைச்சர், காவல்துறை, அரசாங்கம். ஆனால் முதலமைச்சர் அதை கண்டுகொள்ளவில்லை. பிறகு எப்படி காவல்துறை இருக்கும்? கோயம்புத்தூர் நடந்த சம்பவம், இந்தியாவிலே பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் இருக்குன்னா அது இந்த கொங்கு மண்டலம், கோயம்புத்தூர் பகுதி. அங்கேயே இரவு 11 மணிக்கு பெண்ணை எடுத்துகிட்டு போய் ஒரு அந்த ஆணை அருவாளால் வெட்டி போட்டு
அந்த பெண்ணை அசிங்கப்படுத்தி நிர்வாணமாக விட்டு அதிகாலை 4 மணிக்கு தான் 3 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி விட்டுருக்குறாங்க. நேற்று இரவோ அல்ல இன்னைக்கு காலையிலேயோ இன்னைக்கு ஒரு பெண் அங்கே கடத்தப்பட்டு காரில் கடத்திட்டு போயிட்டாங்க. இதில் வந்து நீங்களே சொல்லலாம். ஆனால் நிறைய மீடியாக்கள் என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன வச்சுன்னே தெரியல. கேட்டால் ஒரு பெண் நிறுவனம் இருக்குது, அந்த பெண் நிறுவனத்துக்கு எல்லா மீடியாக்களும் அடிமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த பெண் நிறுவனத்துக்கு மட்டும் மாதம் 4 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. யார் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா திமுக பண்ணிட்டு இருக்கு. அண்ணன் செங்கோட்டையின் விவகாரத்தில் கூட திமுக பின்னணியில் இருக்கும்போங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கு. ஏன்னா நேற்று முன்தினம் தான் மதிப்புக்குரிய மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுக இணைஞ்சிருக்காங்க. ஆனால் இதுக்கும் பின்னணியில் திமுக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த திமுகவினர் போட்டி போயிட்டு இருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? யார் தான் தளபதி? இது தமிழகத்துடைய தலை விதி. என்னை முடிக்க ஆள் அனுப்பிய அன்புமணியை கைது செய்யணும். ராமதாஸ் என்ன சொன்னார்? பாமக எம்எல்ஏ அருள் பேட்டி. சேலம் வாழப்பாடியில் சமீபத்தில் பாமக ராமதாஸ் ஆதரவாளரான எம்எல்ஏ அருள் சென்ற காரை அன்புமணி ஆதரவாளர்கள் சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தினர். இச்சம்பவத்துக்கு பின் பாமக நிறுவனர் ராமதாஸை தைலாபுரம் வீட்டில் எம்எல்ஏ அருள் சந்தித்தார். பின் பேட்டி அளித்த அவர், என்னை கொல்ல ஆள் அனுப்பிய அன்புமணியை கைது செய்ய வேண்டும் என்றார். சேலத்தில் என்னை கொலை செய்ய முயற்சி செய்ததை நீங்கள்லாம் பத்திரிகையில் பார்த்தீங்க. அதனால் என்னை ஐயா சந்திக்க வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையில் நான் இங்கே வருகை இருந்து ஐயா அவர்களை சந்தித்தேன். ரொம்ப ஐயா அவருடைய இதை விட வருத்தத்தை, எப்பா நீ தைரியமாக இருப்பா, இல்லை நாங்கள் பார்த்துக்கிறோம், கட்சி இருக்குது, நான் இருக்கிறேன் அப்படின்னு உற்சாகப்படுத்தினார். என்ன ஒரு கொடுமைன்னா, நான் காரை விட்டு இறங்கலை, காருக்குள்ளேயே உட்காந்துட்டுருக்கிறேன். என்னோட நடவடிக்கைகள் அனைத்துமே காவல்துறையினர் டிவியில் எடுத்து வச்சுருக்காங்க. என் காரை உடைக்கிறாங்க, அவங்க மேலேயும் அதே வழக்கு, எம்எல்ஏ அதே வழக்கு. அதுதான் ரொம்ப ஒரு வருந்தத்தக்க செய்தி. ஆத்தூருக்கு போகும்போது என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணி அடிக்க பார்த்தாங்க. ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் போகிறோம், ஒரு கார்லேருந்து அப்படி சர்ன்னு வண்டி வந்து நிறுத்துறாங்க. எங்கள் வண்டி பிளாக் பண்ணிட்டு அடிக்கிறாங்க. என்னை பாதுகாக்கிறதுக்காக என்னை சுற்றி ஆட்கள் இருந்தாங்க. ஆனாலும் கூட அவங்க கண்ணில் அடித்த உடனே எல்லாம் சிதறி ஓடிட்டாங்க. அன்புமணியை கைது செய்ய வேண்டும். என்ன காரணம்னா, என் மீது கொலைவெறி தாக்குதலுக்காக குண்டர்களை ஏவி விட்டது. நான் பாருங்க, இந்த பையன் இவன் கத்தி எடுத்துட்டு வர்றான் என்னை வெட்டுறதுக்கு. கத்தி பாருங்க, கத்தி எடுத்துட்டு வர்றான் என்னை வெட்டுறதுக்கு. இது இன்னொருத்தன் இந்த லாரி பட்டை என் காருக்கு முன்னாடி பாருங்க. இன்னொருத்தன் இந்த பாரு, இதே தான் ஒவ்வொன்றும் கல் எடுத்து என் காரில் போடுறான் பாருங்க. பட்டமடுக்கல் கல் எடுத்து என் காரில் போடுறான். இன்னொன்று இரும்பு ராடு எடுத்து எங்கள் ஒன்றிய சிலாடர் அடிக்கிறான். ஆனந்த் ஒன்றிய சிலாடர் இன்னைக்கு அவன் சப்பா இப்படி இறங்கி போயிடுச்சு. 2வது அடி போடுறதுக்குள்ள இந்த தம்பி அவனை போய் காப்பாற்றிட்டான். இவனு ஒரு ஒன்றிய சிலாடர் காப்பாற்றிட்டான். இன்னொன்று அதோட கொடுமை, நான் உட்காந்துட்டு இருக்கிற காரு என் கார் மேல ஒரு பொறுப்பாளர் கல் எடுத்து அடிக்கிறான். எவ்வளவு பெரிய கல் பாருங்க. நான் இதுக்கு எல்லாமே யார் காரணம்? அன்புமணி அவர்கள் தான் காரணம். ஆக இந்த குற்ற நடவடிக்கையில அன்புமணி அவருடைய பெயரையும் இணைக்க வேண்டும். என்ன காரணம்? தூண்டுதல் அவரு தான். இந்த பசங்க, அதாவது அந்த ஒரு 4 பசங்க முதல் குற்றவாளிகளாக 5 குற்றவாளிகள்ல முக்கிய குற்றவாளிகளை கைது செய்யணும். இதுவரை காவல்துறை கைது செய்யணும். அவர்களை கைது செய்ய நம்புகிறோம். விரைவில் கைது செய்ய நம்புகிறோம். கைது செய்யும் பொழுது கைது செய்து அவங்களுடைய செல்போன் நம்பரை போட்டு பார்த்தா அதில் அவரோ அவருடைய உதவியாளர்களோ பேசியிருக்கிறாங்க, தூண்டி விட்டுருக்கிறாங்க. அப்படின்னா அவர் தான் முதல் குற்றவாளி. யார் என்ன தாக்குனவங்களே சொல்கிறாங்க, அண்ணா அன்புமணி தான் உன்னை கொல்ல சொன்னாருன்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் அந்த மனவேதனை, அந்த வருத்தம். என்ன ஒரு கொடுமைன்னா, நான் காரை விட்டு இறங்கலை, காருக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கிறேன். என்னோட நடவடிக்கைகள் அனைத்துமே காவல்துறையினர் டிவியில் எடுத்து வச்சிருக்காங்க. என் காரை உடைக்கிறாங்க, அவங்க மேலேயும் அதே வழக்கு, எம்எல்ஏ அதே வழக்கு. அதுதான் ரொம்ப ஒரு வருந்தத்தக்க செய்தி. ஒரே நேரத்தில் 2 புயல் சின்னம், அடித்து ஊற்றப் போகும் கனமழை, 12 மாவட்டத்துக்கு அலர்ட்.
லிஸ்டில் எந்தெந்த ஊர்? கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. அதன் அறிக்கை: தென்னிந்திய பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த ஒரு வாரத்திற்கு தமிழகம், புதுச்சேரியில் பரவலாக இடி மின்னலுடன் மழை பெய்யக்கூடும். குறிப்பாக இன்று நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களிலும் கனமழை கொட்டி தீர்க்கும். நாளை கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களிலும், நாளை மறுநாள் திருநெல்வேலி மலைப்பகுதி மற்றும் கன்னியாகுமரியிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. இன்று காலையுடன் முடிந்த 24 மணி நேர நிலவரப்படி அதிகபட்சமாக திருவள்ளூர், ஊத்துக்கோட்டையில் 100 மில்லிமீட்டர், திருவண்ணாமலை, வெம்பாக்கத்தில் 80 மில்லிமீட்டர், ஆவடி, கலவை, விம்கோ நகர், எண்ணூர், செங்குன்றம் பகுதிகளில் தலா 60 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்னொரு பக்கம் நவம்பர் 14, 19ஆம் தேதிகளில் அடுத்தடுத்து புயல் சின்னம் உருவாகக்கூடும் என்று இந்திய வானிலை மையம் கூறியுள்ளது. 14ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலிலும், 19ஆம் தேதி அந்தமான் கடல் பகுதியிலும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இதன் மூலம் மீண்டும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் என்று கூறியுள்ளது. சேலம் அருகே போலீஸ் என்கவுண்டர், மூதாட்டிகள் வழக்கில் பகீர் திருப்பம். சேலம் இளம்பிள்ளை அடுத்த காட்டுவளவு பகுதியைச் சேர்ந்த மூதாட்டிகள் பெரியம்மா மற்றும் பாவாயி இவர்கள் இருவரும் நவம்பர் 3ஆம் தேதியிலிருந்து காணவில்லை. மகுடஞ்சாவடி போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் நவம்பர் 4ஆம் தேதி காலை தூதனூரில் உள்ள கல்குவாரியில் சடலம் மிதப்பதாக மகுடஞ்சாவடி போலீசுக்கு தகவல் வந்தது. மகுடஞ்சாவடி இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார், ஆட்டையம்பட்டி தீயணைப்புத் துறையினர் அங்கு சென்றனர். கல்குவாரியில் மிதந்த சடலத்தை மீட்டபோது அது காணாமல் போன மூதாட்டி பெரியம்மா என தெரியவந்தது. அதன் பின்னர் 3 மணி நேரம் கழித்து பாவாயின் உடல் மேலே மிதந்தது. அதனையும் மீட்டெடுத்தனர். முதற்கட்ட விசாரணையில் பெரியம்மா அணிந்திருந்த 2 தோடு, மூக்குத்தி, வெள்ளிக்கால் காப்பு, பாவாயி அணிந்திருந்த தோடு, வெள்ளிக்கால் காப்பு காணவில்லை. மூதாட்டிகள் இருவரும் ஆடு மேய்த்து வந்த நிலையில் யாராவது நகைக்காக நோட்டமிட்டு கொலை செய்திருக்கலாம் என போலீசுக்கு சந்தேகம் வந்தது. கல்குவாரி அருகே உள்ள குடிசை வீட்டில் சேலம் மாவட்டம் கருப்பூர் வெள்ளாளபுரத்தைச் சேர்ந்த ஐயனார் என்பவர் தங்கியிருந்தார். இவர் கடந்த நவம்பர் 3ஆம் தேதி இரவிலிருந்து காணவில்லை என்பது தெரியவந்தது. அது மட்டுமல்லாமல் அவரது போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. இது போலீசுக்கு சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்தியது. ஐயனார் எங்கே இருக்கிறார் என்பது குறித்து ரகசியமாக விசாரணை நடத்தினர். சங்ககிரி அருகே ஒருக்காமலை பகுதியில் அவர் பதுங்கியிருப்பது தெரியவந்தது. மகுடஞ்சாவடி இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார், எஸ்ஐ கண்ணன் தலைமையிலான குழு அங்கே சென்றது. ஐயனாரை சுற்றி வளைத்து கைது செய்ய முயற்சித்தனர். அப்போது அவர் எஸ்ஐ கண்ணன் கையில் கத்தியால் குத்திவிட்டு தப்ப முயன்றார். போலீசார் தற்காப்புக்காக சுட்டதில் ஐயனார் காலில் குண்டு பாய்ந்தது. உடனடியாக அவரை மீட்டு சங்ககிரி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். ஐயனார் மீது ஏற்கனவே பல கொலை வழக்குகள் இருப்பது தெரியவந்துள்ளது. தொடர்ந்து விசாரணை நடக்கிறது. மகளிர் கிரிக்கெட் அணியின் வீராங்கனைக்கு பரிசு மழை அள்ளி கொடுத்தார் சந்திரபாபு நாயுடு. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி முதல் முறையாக ஐசிசி உலகக்கோப்பையை வென்று சாதனை படைத்தது. கோப்பையுடன் மகளிர் அணி பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். ஆந்திராவைச் சேர்ந்த 21 வயதான வீராங்கனை ஸ்ரீசரணி அந்த மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து வாழ்த்து பெற்றார். முதல்வரின் மகனும் அமைச்சருமான லோகேஷும் உடனிருந்தார். தமக்கு ஆதரவு அளித்ததற்காக ஸ்ரீசரணி நன்றி தெரிவித்தார். வீராங்கனைகள் கையெழுத்திட்ட மகளிர் கிரிக்கெட் அணியின் டி-ஷர்ட்டை முதல்வருக்கு வழங்கினார். உலகக்கோப்பையை வென்றதன் மூலம் இந்திய பெண்களின் சக்தியை நிரூபித்துள்ளதாக முதல்வர் சந்திரபாபு பாராட்டினார். அத்துடன் ஸ்ரீசரணிக்கு 2.5 கோடி ரூபாய் ரொக்க பரிசு, வீடு கட்டிக்கொள்ள கடப்பாவில் சுமார் 20 சென்ட் நிலம், ஆந்திர அரசில் குரூப் 1 அந்தஸ்தில் வேலை வழங்குவதாக முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். கிரிக்கெட் வீராங்கனை ஸ்ரீசரணியுடன் மகளா கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மித்தாலி ராஜ் உடனிருந்தார். முன்னதாக ஸ்ரீசரணிக்கு கன்னவரம் ஏர்போர்ட்டில் விளையாட்டுத்துறையினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். உலகக்கோப்பை வென்ற இந்திய மகளிர் அணிக்கு ஐசிசி 40 கோடி ரூபாய் வழங்கியது. பிசிசிஐ 51 கோடி ரூபாய் பரிசு அறிவித்தது. இதன் மூலம் ஒவ்வொரு வீராங்கனைக்கும் சுமார் 2 முதல் 3 கோடி ரூபாய் பரிசு தொகை கிடைக்கும். இது தவிர ஒவ்வொரு மாநிலமும் தங்கள் வீராங்கனைகளுக்கு விருப்பம் போல் பரிசுகள் அறிவித்து வருகின்றன.
தெருநாய்களை அப்புறப்படுத்துங்கள், வேலி அமைத்து கண்காணியுங்கள். சுப்ரீம் கோர்ட் அதிரடி உத்தரவு. நாடு முழுதும் தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. ரேபிஸ் நோய்க்கு பாதிப்புக்குள்ளான நாய்கள் கடிப்பதால் சக விலங்குகள், மனிதர்கள் ரேபிஸ் நோய் தொற்றுக்கு ஆளாகின்றனர். இந்த நோயால் பாதிக்கப்பட்டோர் கடும் பாதிப்புகளுக்கு ஆளாகி கொடூரமான முறையில் உயிரிழக்க நேரிடுகிறது. தெருக்களில் சுற்றித் திரியும் நாய்களால் குழந்தைகள், பெரியவர்களுக்கு ஆபத்து இருப்பதாக பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் நாய்க்கடி சம்பவங்கள் குறித்து பத்திரிகைகளில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட் இதுகுறித்து தாமாக முன்வந்து விசாரித்தது. தெருநாய் பெருக்கத்தை கட்டுப்படுத்தவும், பொது இடங்களிலிருந்து அவற்றை அகற்றினால் அதற்கு தேவையான மாற்று இடவசதி குறித்து விளக்கமளிக்கவும் அனைத்து மாநில தலைமை செயலாளர்களுக்கும் உத்தரவிட்டது. இதுகுறித்து சுப்ரீம் கோர்ட்டின் கண்டனத்தை அடுத்து அனைத்து மாநில அரசுகளும் தங்கள் தரப்பு விளக்கத்தை முன்வைத்தன. இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா, அஞ்சாரியா அடங்கிய அமர்வு முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. மாநிலங்களின் அறிக்கைகள், வாதங்களை கேட்ட பிறகு நீதிபதிகள் உத்தரவிட்டதாவது: கல்வி நிலையங்கள், ஹாஸ்பிட்டல்கள், பஸ் ஸ்டாண்ட், ரயில் நிலையம் என மக்கள் கூடும் இடங்களில் தெருநாய்கள் நுழைவதை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இங்கு சுற்றித் திரியும் நாய்களை பிடித்து அவற்றிற்கு தடுப்பூசி செலுத்தி மற்றும் கருத்தடை செய்து அவற்றை காப்பகங்களில் ஒப்படைக்க வேண்டும். அங்கிருந்து பிடித்து செல்லப்பட்ட நாய்களை மீண்டும் அதே பகுதியில் விடக்கூடாது. மேற்கண்ட இடங்களில் புதிதாக நாய்கள் நுழைவதை தடுக்க வேலி அமைத்து தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். நெடுஞ்சாலைகளில் சுற்றித் திரியும் நாய்கள், மாடுகள் உள்ளிட்ட விலங்குகளை பிடித்து அவற்றையும் உரிய காப்பகங்களில் ஒப்படைக்க வேண்டும். இந்த விவகாரத்தில் ராஜஸ்தான் ஹைகோர்ட் பிறப்பித்த உத்தரவை சுப்ரீம் கோர்ட் உறுதி செய்கிறது. பொது இடங்களில் சுற்றித் திரியும் தெருநாய்களை பிடிப்பது, அவற்றை உரிய இடங்களில் ஒப்படைப்பது குறித்த நடவடிக்கை தொடர்பாக அனைத்து மாநில தலைமை செயலாளர்களும் 8 வாரங்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். அப்படி தவறினால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை பாயும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது.